நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் வணக்கம், வந்தனம் என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா? அதை ஹிந்தியில் எப்படி கூறுவது என்று பார்க்க போகின்றோம். பெரியவர்களை பார்க்கும் பொழுது, யாராவது உள்ளே வரும்பொழுது அவர்களை எப்படி வரவேற்பது, நன்றி கூறிவிட்டு எப்படி செல்வது, சந்தோஷப்படுத்துவதற்காக என்ன வார்த்தையை சொல்வது என்பதையெல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். சரியா? வாருங்கள். முதலில் காலை எழுந்தவுடன் குட் மார்னிங் என்கின்றோம். காலை வணக்கம். இதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? சுப்ரபாத். சுப்ரபாத். சு என்றால் நல்ல, பிரபாத் என்றால் காலை, நல்ல காலை, சுப்ரபாத். அடுத்தது நல்வரவு. நல்வரவு என்கின்றோம். யாராவது வருகின்றார், அவர்கள் உங்கள் வரவு நல்வரவாகுக என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா? அதை ஹிந்தியில் ஸ்வாகத் ஹே, ஸ்வாகத் ஹே, ஆப்கா ஸ்வாகத் ஹே என்றும் சொல்லலாம். உங்கள் வரவு நல்வரவாகுக, ஆப்கா ஸ்வாகத் ஹே. ப்ளீஸ் கம், வாருங்கள். இதை ஆயியே, பதாரியே என்று கூறுவோம். நீங்கள் ஒரு அறையில் அமர்ந்திருக்கின்றீர்கள், அலுவலகத்தில். யாராவது வந்து கதவை தட்டுகின்றார்கள், உள்ளே வரலாமா என்ற அர்த்தத்தில் கதவை தட்டுகின்றார்கள். அப்பொழுது நீங்கள் ப்ளீஸ் கம் என்று கூறுவீர்கள் அல்லவா? அப்பொழுது ஹிந்தியில் கூற வேண்டும் என்றால் ஆயியே என்று சொல்ல வேண்டும். உள்ளே வந்தவுடன் பதாரியே, வாருங்கள், அமருங்கள் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது சல்யூட்டேஷன்ஸ் டீச்சர், ஆசிரியரை வணங்குதல். ஆசிரியரை பார்த்தவுடன் பிரணாம் அத்தியாபக்ஜி, பிரணாம் அத்தியாபக்ஜி. சல்யூட்டேஷன்ஸ் டீச்சர், வணக்கம் ஆசிரியர், வணக்கம் ஆசிரியர் அவர்களே, பிரணாம் அத்தியாபக்ஜி. நாம் குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும். ஆசிரியரை பார்த்தால் 2 கைகளையும் கூப்பி பிரணாம் அத்தியாபக்ஜி என்று சொல்ல கற்றுக் கொடுக்க வேண்டும். அது அவர்களுக்கு நல்லது. ஆசிரியர் சந்தோஷப்படுவார் அல்லவா? பிரணாம் அத்தியாபக்ஜி. அடுத்தது ஆசிரியை. ஆசிரியை, சல்யூட்டேஷன்ஸ் டீச்சர் என்று ஆங்கிலத்தில் இருவருக்கும் ஒரே போல்தான் இருக்கின்றது. தமிழில் வணக்கம் ஆசிரியை என்கின்றோம். ஹிந்தியில் நமஸ்தே அத்தியாபிகாஜி, நமஸ்தே அத்தியாபிகாஜி என்று கூறுவோம். அத்தியாபிகாஜி என்றாலும் பிரணாம் என்று சொல்லலாம், தவறில்லை. பிரணாம் என்பது ஆசிரியருக்கும் சொல்லலாம், ஆசிரியைக்கும் சொல்லலாம். பிரணாம் அத்தியாபக்ஜி, பிரணாம் அத்தியாபிகாஜி என்று சொல்லலாம். நமஸ்தே அத்தியாபக்ஜி, நமஸ்தே அத்தியாபிகாஜி என்றும் சொல்லலாம். சரியா? அடுத்தது சல்யூட்டேஷன்ஸ், வணக்கம். எதிரில் பார்க்கின்றோம் யாரையோ, புதியதாக ஒருவரை பார்க்கின்றோம். யாரோ ஒருவர் இன்ட்ரடியூஸ் செய்து விடுகின்றார், உங்களுக்கு பரிச்சயம் செய்து விடுகின்றார். அப்பொழுது முதலில் நமஸ்தே, நமஸ்கார் என்கின்றோம். வெகு நாளைக்கு பிறகு ஒரு பெரியவரை பார்க்கின்றோம். அவரை பார்த்தால் நமஸ்கார் என்கின்றோம், வணக்கம். சில பேர் இதை நமஸ்கார் என்றும் சொல்வதுண்டு, அதுவும் தவறில்லை. நமஸ்கார், நமஸ்கார் என்பதெல்லாம் தவறில்லை. அடுத்தது வணக்கம் ஐயா என்கின்றோம். அதற்கு சல்யூட்டேஷன் சார் என்கின்றோம். இப்பொழுது நமஸ்தே சொல்கின்றோம், நமஸ்கார் சொல்கின்றோம். சலாம்ஜி, சலாம்ஜி என்று சொல்லலாம். சலாம் என்ற சொல் உருதுவிலிருந்து வந்த ஒரு சொல். சலாம்ஜி என்று சொல்லலாம். மிகு நாளைய நண்பர் பார்க்கின்றோம், சலாம்ஜி என்று சொல்லலாம். அடுத்தது பணிவான வணக்கம், கிரீட்டிங்ஸ், ஆதாப். ஆதாப், இந்த ஆதாப் என்ற சொல் ஹிந்தி திரைப்படங்களில் நீங்கள் அடிக்கடி பார்த்திருக்கலாம். ஆதாப், ஆதாப் என்றால் தலையை குனிந்து இப்படி வணக்கமாக சொல்வார்கள். தலையை பணிவாக வைத்துக்கொண்டு வணக்கமாக சொல்வது வழக்கம். ஆதாப் என்பார்கள். பணிவான வணக்கம் என்பது பொருள். அடுத்தது வாழ்த்துக்களை இன்னொரு முறையிலும் கூறும் வழக்கம் உள்ளது, மற்றொரு முறையும் உள்ளது. அபிவாதன், அபிவாதன் என்ற ஒரு சொல்லும் உள்ளது. அது ஒரு பெரிய பண்டிதர்கள் அமைந்திருக்கின்ற ஒரு சபை. அதில் நீங்கள் ஒரு வரவேற்பு உரையை நிகழ்த்துகின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அபிவாதன் என்ற சொல்லை பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். வணக்கம், வாழ்த்துக்கள், அபிவாதன், வாழ்த்துக்கள், கிரீட்டிங்ஸ் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். அடுத்தது மாலை வாழ்த்துக்கள், குட் ஈவினிங், சுப சந்தியா,
சுப சந்தியா. அடுத்தது இரவு வாழ்த்துக்கள். குட் நைட். குட் நைட் என்று கூறுகின்றோம் அல்லவா, அதை ஹிந்தியில் சுபராத்திரி, சுபராத்திரி என்று சொல்ல வேண்டும். அடுத்தது குட் டே என்கின்றோம். குட் டே என்று அடிக்கடி இப்பொழுதெல்லாம் சொல்கின்றார்கள் அல்லவா, இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் என்பது பொருள். அதற்கு குட் டே என்பதற்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் என்பது பொருள். அதற்கு ஹிந்தியில் சுபதின் ஹோ, சுபதின் ஹோ. இதை பெரிய வாக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆஜ் கா தின் சுபதின் ஹோ, ஆஜ் கா தின் சுபதின் ஹோ. இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கட்டும். ஆஜ் கா தின் சுபதின் ஹோ. அடுத்தது பெஸ்ட் விஷஸ், நல்வாழ்த்துக்கள் என்கின்றோம். பரீட்சைக்கு போகின்றார்கள், ஏதாவது வேலைக்கு போகின்றார்கள், ஏதாவது விஷயமா இருக்கும், அவர்களுக்கு நாம் பெஸ்ட் விஷஸ் என்கின்றோம் அல்லவா, நல்வாழ்த்துக்கள். அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும்? சுபகாமனாயே, சுபகாமனாயே. ஆப்கோ மேரி சுபகாமனாயே என்றும் சொல்லுவதுண்டு. ஆப்கோ மேரி சுபகாமனாயே என்றும் சொல்வதுண்டு. ஹார்திக் சுபகாமனாயே என்றும் சொல்வதுண்டு. ஹார்திக் சுபகாமனாயே, ஹார்திக் சுபகாமனாயே என்றால் ஹார்ட்டி விஷஸ், பெஸ்ட் விஷஸ், ஹார்ட்டி விஷஸ், இதயபூர்வமான வாழ்த்துக்கள் என்றும் சொல்வதுண்டு. இதுவரையில் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதனால் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பது சுலபமாக இருக்கும். அடுத்தது கன்கிராச்சுலேஷன்ஸ். எதையோ ஒன்றை சாதித்து விட்டு வந்திருக்கின்றார், பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள், வேலை கிடைத்து விட்டது, இப்படி பல விஷயங்கள், ப்ரமோஷன் கிடைத்திருக்கின்றது. அப்பொழுது தமிழில் வாழ்த்துக்கள் என்ற சொல் ஆசீர்வாதம் செய்வதற்கும் பயன்படுகின்றது, இப்படி கன்கிராச்சுலேஷன் சொல்வதற்கும் பயன்படுகின்றது. கன்கிராச்சுலேஷன்ஸ் என்ற ஆங்கிலத்திற்கு தமிழில் சாதனைக்கான வாழ்த்துக்கள் என்று சொல்லலாம். அதை ஹிந்தியில் சொல்லும்போது பதாயி ஹோ, பதாயி ஹோ என்று சொல்ல வேண்டும். பதாயி ஹோ. அடுத்தது முபாரக் ஹோ, முபாரக் ஹோ. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஈத் முபாரக், தீபாவளி முபாரக். முபாரக் என்றாலும் வாழ்த்துக்கள் என்பது பொருள். இதை கன்கிராச்சுலேஷன்ஸ் என்று சொல்வதற்கும் பயன்படுத்தலாம், சுபகாமனாயே என்பதற்கு பதிலாகவும் பயன்படுத்தலாம். யாரையாவது ஆசீர்வாதம் செய்யவும் முபாரக் ஹோ என்று சொல்லலாம். சாதனை புரிந்துவிட்டு வந்தவர்களையும் முபாரக் ஹோ, வாழ்த்துக்கள் என்று சொல்லலாம். ஏதாவது பண்டிகைக்கும் முபாரக் ஹோ என்று சொல்லலாம். பிறந்த நாளுக்கும் ஜனம்தின் முபாரக் ஹோ என்று சொல்லலாம். முபாரக் ஹோ என்றால் வாழ்த்துக்கள், கன்கிராச்சுலேஷன்ஸ் என்பது பொருள். இதை பல விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம். பிறந்த நாளைக்கு ஜனம்தின் முபாரக் ஹோ, தீபாவளியாக இருந்தால் தீபாவளி முபாரக் ஹோ, ஈத் முபாரக் ஹோ என்று சொல்வார்கள். ஹோ என்பது இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், வாழ்த்துக்கள் என்பது பொருள். அடுத்தது ஒருவர் வருகின்றார், அவரால் நாம் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம், அவரையும் சந்தோஷப்பட செய்ய நினைக்கின்றோம் நாம். அதற்கு நீங்கள் வந்தீர்கள், வசந்தம் வந்தது என்று இந்தியில் சொல்வார்கள். நீங்கள் வந்தீர்கள், வசந்தம் வந்தது, யூ கேம், ஸ்ப்ரிங் ஹஸ் கம். நீங்கள் வந்தது வசந்த காலமே வந்தது போல இருக்கின்றது, அவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது என்று கூறுவார்கள். அதை ஹிந்தியில் எப்படி கூறுவார்கள் தெரியுமா? ஆ பாயே பஹாராயி, ஆ பாயே பஹாராயி. பஹார் என்றால் வசந்தம். ஆ பாயே நீங்கள் வந்தீர்கள், ஆ பாயே நீங்கள் வந்தீர்கள், பஹாராயி வசந்தம் வந்தது. பஹார் என்றால் வசந்தம். அடுத்தது கிளம்புகின்றீர்கள். நாம் கூட தமிழில் சென்று வருகிறேன், உத்தரவு கொடுங்கள் என்போம் தெரியுமா? உத்தரவு கொடுங்கள், கிளம்புறேன் அப்படிலாம் சொல்லுவோம் தெரியுமா? கிவ் பர்மிஷன், மே ஐ கோ, லெட் மீ கோ. ஆனால் ஆங்கிலத்தில் கிவ் பர்மிஷன் என்று நாம் சொல்வதில்லை. மே ஐ கோ, லெட் மீ கோ என்று கூறுகின்றோம். தமிழில் உத்தரவு கொடுங்கள் என்று கூறுகின்றோம். அதாவது நான் கிளம்புகிறேன் என்பதை குறிக்க. அதை ஹிந்தியில் எப்படி சொல்வார்கள் தெரியுமா? ஆக்ஞா தீஜியே, ஆக்ஞா தீஜியே மை சல்தா ஹூ, ஆக்ஞா தீஜியே மை சல்தா ஹூ. உத்தரவு கொடுங்கள், நான் கிளம்புறேன்.
ஆக்ஞா தீஜியே மை சல்தாகும், இப்படியும் சொல்வது உண்டு. அடுத்தது நன்றி, தேங்க்யூ, தன்யவாத், தன்யவாத். சுக்ரியா என்று சொல்லும் வழக்கமும் உள்ளது. சுக்ரியா, சுக்ரியா என்றால் நல்லது என்பது பொருள். தன்யவாத் என்ற சொல்லிற்கு பதிலாக சுக்ரியா என்று சொல்லும் வழக்கமும் உள்ளது. அடுத்தது சரி போய்விட்டு வாருங்கள், மீண்டும் சந்திப்போம் என்று சொல்கின்றோம் அல்லவா தமிழில். வெல், வி ஷால் மீட் அகெயின், கை கொடுத்து விட்டு சொல்வோம் வி ஷால் மீட் அகெயின் என்கின்றோம் அல்லவா. நல்லது, மீண்டும் சந்திப்போம் என்று தமிழில் கூறுகின்றோம். அதை ஹிந்தியில் சொல்ல வேண்டுமென்றால் சுக்ரியாஜி ஃபிர் மிலேங்கே, சுக்ரியாஜி ஃபிர் மிலேங்கே, மீண்டும் சந்திப்போம், ஃபிர் மிலேங்கே. சரியா நண்பர்களே? ஃபிர் மிலேங்கே, நாம் மீண்டும் சந்திப்போம். இதுவரையில் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதனால் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பது சுலபமாக இருக்கும். சரியா? நன்றி, தன்யவாத்.